ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கனடாவிலேருந்து நான் உங்கள் தமிழ்ச்சி. எனக்கு பின்னாடி இருக்க இடம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னன்னு வந்திருக்கோன்ட்டு. இன்கேஸ் தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஸ்னோ டியூபிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னோ டியூபிங்னா என்ன தெரியாது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஓகே இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோட இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நாம பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோ. இன்னைக்கு நம்ம டியூபிங் போக வந்திருக்க இடம் சிக்கோபி டியூப் பார்க். இது கிருஷ்ணாரில் இருக்கு. இது வந்து நேற்று நைட்டு தான் நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம். ஸ்லாட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஆன்லைன் ரெசிப்டை காட்டி இப்போ நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தருவாங்க. இது எதுக்கு சொல்லி பார்த்தீங்க, எவ்வளோ நேரம் வந்து நம்ம இங்கே டியூபிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து 11:30 1 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $32 வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணிக்கணும். அதுக்கு இங்கே வந்து நம்ம கொண்டு வர ட்ரெஸ்ஸு பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் ஹைட் டு டியூப் ஆர் ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோட்டில் வந்துட்டு டேக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பின்னாடி இருக்க அந்த ப்ளூ கலர் போர்டில் வந்து வச்சுருக்காங்க. கீழே இருந்து மேலே வந்து ஹோல்ட் பண்ணி ஓட்டணும் ரெண்டா. ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்களாக இருந்தால் அதுங்களுக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இருந்தாலும் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த 5 பேர் தான் வந்து நாங்கள் உள்ளே போய் விளையாட போகிறோம். இங்கே தாங்க வந்து நம்மளோட டியூப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். நம்ம இந்த டியூப் எடுத்துட்டு போய் நம்ம இந்த டியூப் பார்த்து எடுக்க போயிருக்காங்க. டியூப் எடுத்துட்டு அடுத்து இங்க மேல சறுக்கிறதுக்கு நம்ம போகலாம். கமான் அச்சு, ஏத்திட்டு மேல வா. கமான். எல்லாரும் வந்து நம்மளோட டியூபை மேலே கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து எக்ஸலேட்டர் இருக்குது. அதில் வந்து டியூப் வச்சு நம்ம கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா சைடில் வந்து நாமளே வந்து மேலே இழுத்துட்டு போகிறதுக்கும் வந்து வழி இருக்குங்க. இது ஒரு மாதிரி மேலையும் கீழே ஏறி இறங்குறதுக்கு பயமாக இருக்குது நிற்கிறது இந்த டியூப் வச்சுக்கிட்டு. இது பார்த்தீங்களா, ஒன்று இந்த எக்ஸலேட்டர் மாதிரி இருக்கிறதுல வரலாம். அப்படின்னா கீழே அவங்களே வந்து அவங்களோட டியூப் இழுத்துட்டு வராங்க. இந்த மாதிரியும் வந்து வரலாங்க. ஐயோ இந்த டியூப் மோசமாக பின்னாடி இழுக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது. இதை வச்சு எப்படி தான் ஏறுறதுன்னு தெரியல, எங்கே உழ போகிறோன்னு தெரியல. அந்தளவுக்கு தாங்க வந்து இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போனதுக்கப்புறம் மேலே வந்து சர்ன்னு கீழே போகலாம். எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் போடுறோம். 5 பேர் ஒன்றா போகலாமா? ஒரு ரவுண்ட் 5 போகலாம், இன்னொரு ரவுண்ட் 2 போகலாம். ஃபர்ஸ்ட் 5 போயிடுவோம். இந்த டியூப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ரோப் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இழுத்துட்டு போயிட்டு அந்த கரெக்டாக வழுக்கிற இடத்துல விட்டுருவாங்க. நம்ம அதுலேருந்து கீழே வந்து போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து போகிறது ஸ்பின் ஆகிக்கிட்டே போகுங்க. செம ஜாலியாக இருக்கும். இது என்னோடய வேர்ஷன். இது செம ஜாலியாக அப்படியே ஸ்பின் ஆகிலாம் போச்சு. ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்து டியூபிங்களோட வந்து ஒரு ஆளுக்கு $32 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 1.5 hours. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த தடவை வந்துட்டு அதில் வந்து லிஃப்டில் போகாமல் நாங்கள் வந்து மேலே இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டியூபிங் போயிட்டு வந்ததுக்குமே வந்து சுத்தமாக முடியலைங்க. பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கேன். மற்ற 4 பேரும் வந்து அடுத்த ரவுண்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் எப்படி தான் இவங்க நிறைய ரவுண்ட்லாம் போடுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து 5 பேராக போய் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். போலாமா? कुछ भी नहीं आ रहा, सूरज ऊपर ही आ होते हैं मेरी वीडियो में होने ஆமா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அவர் வரலடா. அவன் பிடிக்கவே இல்லையா? போயிட்டுமா அட போலியா? இங்கே நாங்கள் வர சொல்ல க்ளவுடியாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கர செட்டப்போர்லாம் வந்தோம். ஆனால் வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்னோ ஸ்ட்ராமாக இருந்துச்சு இங்கே, அதனால் எல்லாமே பயங்கர சில்லுட்டு இருக்கோம். எப்படி இது பண்ண போகிறதுன்னு தெரியாமல் ஒரு சடன் பிளானாக தான் வந்து நாங்கள் இதை வந்து புக் பண்ணிட்டு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெதரும் வந்து கொஞ்சம் சூப்பராகவே சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து 2 டிகிரி -3 தான் ஃபீல்ஸ் லைக், அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் குளிர்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறப்போ வெதர் எப்படி இருக்குன்றதுன்னு கொஞ்சம் சேர்த்து பார்த்து வந்துக்கோங்க. எங்களோட சேர்த்து நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணோங்க. இங்கே கனடாவில் இருக்க மக்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. ஈவன் வந்து ஒரு ஆளுக்கு $32 வந்து வாங்குறாங்க 1.5 hours வந்து நம்ம விளையாடுறதுக்கு. நானுமே வந்து டியூபிங்னா என்னன்னு தெரியாமல் தான் வந்து இங்கே விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்க வச்சுருக்கீங்களா இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே குழந்தைங்க வந்து 4 years சம்திங் 5 years நினைக்கிறேன். நான் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஸோ குழந்தைங்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல அவ்வளோ இதுவும் இருக்குது, ஜாலியாக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கொடுத்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா 11:30லேருந்து 1 மணி வரையும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அங்கே பெரிய லைனே இருக்குது, அதில் ஏறி நம்ம மேலே போகிறதுக்குள்ளவே விடிஞ்சிருது. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் விளையாண்டோம். யாரும் எதுவும் கேட்கல இங்கே வந்துட்டு. ஸோ எங்களுக்கே வந்து ஓகே டைம் ஆகிடுச்சுடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 மணியோடு முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு எடுத்து அந்த டியூப்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கனடா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.